integrate the function e exponential அப்படின்னு சொல்லலாம் tan inverse of x the whole divided by 1 plus x square. இது நமக்கு இன்டகிரேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இன்டகிரேஷன் பண்ணா முதல்ல என்ன பண்ணுவோம், ஐன்னு ஒரு சிம்பிள் எழுதி தட் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் அப்படின்னு ஒரு சிம்பிள் போட்டுருவோம். இது மாதிரி ஒரு கேர்ல்டு வளைவுன்னு சாரி. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், நம்ம யார் நம்மளுடைய இன்டெக்ரண்ட் யார், இ பவர் tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் 1/x ஸ்கொயர் தானே, அதை எழுதிடலாமா. ஸோ இவங்க தான் நம்மளுடைய இன்டெக்ரண்ட். அப்படின்னா என்ன, யாரை இன்டகிரேட் பண்ண போகிறோம், யாரை பொறுத்து இன்டகிரேட் பண்ண போகிறோம். we are going to integrate with respect to எந்த வேரியபிள் இதில் பொறுத்து இன்டகிரேட் பண்ண போகிறோம். we are going to integrate with respect to வேரியபிள் எக்ஸ். இந்த இ அதெல்லாம் வேரியபிள்ஸ் கிடையாதுண்ணே, அதெல்லாம் நம்ம வேரியபிள்ஸை நம்ம ட்ரீட் பண்ணக்கூடாது. அவங்கெல்லாம் ஃபங்க்ஷனோட வேலையை செய்கிறாங்க, சார்புகளோட வேலையை செய்கிறாங்க. ஸோ இ இஸ் எ எக்ஸ்பொனன்ஷியல் ஃபங்க்ஷன், tan இன்வர்ஸுங்கிறது இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன். சரியா. ஸோ நம்மளுடைய இன்டகிரேட்டிங் வேரியபிள் இஸ் எக்ஸ். ஓகே. இப்போ இந்த சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் வந்து 7.2 இருந்தால் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம எடுத்து பண்ணிகிட்ருக்குறோம். இந்த சாப்டர் இது ஃபுல்லும் எப்படி டெடிகேட் பண்ணியிருக்காங்கன்னா, இட்ஸ் பீயிங் ஃபுல்லி டெடிகேட்டட் டு யூஸ் டு கன்வெர்ட். நம்ம கொடுத்துருக்குற கொஸ்டினை நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணணும்னா, இன்டெக்ரல் எஃப் ஆஃப் ஜி ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன். ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்கான்னு நீங்கள் நல்லா பாரு. இந்த சாப்டரே டிசைன் பண்ணியிருக்கிறது அதுக்கு தான். அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆளை, உள்ளுக்கு இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனை, அதோடைய டெரிவேட்டிவ் பக்கத்தில் மல்டிப்ளை ஆகிருக்கும் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். இதை மாதிரி இருக்கான்னு விஷுவலைஸ் பண்ணு, அப்படி கவனி அப்படிங்கிறாங்க. சரியா. இங்கே பாருங்கள், நமக்கு இந்த இது லட்டு மாதிரி இருக்குது, அழகாக இருக்குது பாருங்கள். என்னது, இ பவர் tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். ஈங்கிற ஆர்குமெண்ட்டுக்குள்ளே tan இன்வர்ஸ். ஈங்கிறதுக்கு எக்ஸ்பொனன்ஷியல் வேணும்னா tan இன்வர்ஸை எவாலுவேட் பண்ணணும். tan இன்வர்ஸை முதல்ல கண்டுபிடிச்சாதான் எக்ஸ்பொனன்ஷியல் ஃபுல்லாக இதுக்கு ஆன்சரே கிடைக்கும். ஸோ அப்போனா எக்ஸ்பொனன்ஷியல் ஃபங்க்ஷனுக்குள்ளே tan இன்வர்ஸ் இருக்குது, இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது. அந்த இன்வர்ஸ் அப்படின்னா இங்கே பாரு, அதுதான் ஜிங்கிற வேலை செய்யுது. அந்த ஜிங்கிற அந்த tan இன்வர்ஸை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்னது, 1 by டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் என்ன ஞாபகம் இருக்கா, என்னது 1 plus x square 1 divided by 1 plus x square. புரியுதா. இதுதான் நம்ம டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் tan. அது இருக்குது பாருங்கள், அழகாக மல்டிப்ளை ஆகிட்டு இருக்கலாம் முன்னாடி. ஸோ நமக்கு எந்த ஃபார்ம் எந்த வடிவத்தில் வேணுமோ அந்த வடிவத்திலேயே நமக்கு கொடுத்துருக்காங்க. அதை நமக்கு கரெக்டாக பிரிக்க தெரியுதா, நமக்கு இந்த சாப்டரில் கேட்டிருக்காங்க. ஓகே. எந்த மெத்தட்னாலும் பண்ணலாம், வேறு ஏதாவது மெத்தடில் கூட நம்ம எடுத்து பண்ணலாம். சரியா. ஸோ இப்போ நம்ம அதை எப்படி பிரித்து எழுத போகிறோம், இன்டெக்ரல் என்னது, எக்ஸ்பொனன்ஷியல் ஆஃப் tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் multiplied with 1 by 1 plus x square dx. இப்போ இந்த ஆர்குமெண்ட்டில் இருக்குல்ல, இந்த ஆளை நம்ம டீங்கிற சப்ஸ்டியூஷனில் எடுக்கணும். டீங்கிற ஒரு வேரியபிள் நம்மளே ஏதோ கற்பனையாக டி கூட எடுக்கலாம், யூ கூட எடுத்துக்கலாம். சரியா. அவங்க யார், tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். இப்போ எல்லாத்தையுமே வேறு மெத்தடில் மாற்ற போகிறோம், வேறு வேரியபிள்ஸாக இந்த இன்டெகிரேஷனை வேறு வேரியபிளில் மாற்ற போகிறோம். ஸோ dt by dx என்னதுடா, ஸோ dt by dx equal to 1 divided by 1 plus x square. ஸோ dx equal to என்ன, நம்ம dx தான் மாற்றணும், எல்லாமே எக்ஸை வேறு ஒரு லெட்டராக மாற்றணும். ஸோ dx அங்கே கொண்டு போயிட்டா எனக்கு என்ன வரும், வேறு பேஜ் போயிட்டு இந்த dx அந்த பக்கம் கொண்டு போயிட்டோம். கொண்டு போன பிறகு இது இந்த பக்கம் வந்துடும், dxன்னு மாற்ற போகிறோம். ஸோ dt multiplied with 1 plus x square. டவுட் இருக்காடா, டவுட் இருந்தால் கமெண்ட்டை சொல்லணுண்ணே. ஓகே, எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். தேர் டு ஹெல்ப் யூ. இப்போ வேரியபிள்ஸை மாற்றலாமா, எப்படி எழுதலாம், இன்டெக்ரல் இ பவர் டி எழுதியாச்சா. ஏன்னா tan இன்வர்ஸ்க்கு நம்ம யாருன்னு எடுத்துருக்கோம், என்னென்னு எடுத்திருக்கோம், டீன்னு தானே எடுத்திருக்கோம். tan இன்வர்ஸ்னால் டி. அப்புறம் dxக்கு பதிலாக dx தூக்கிட்டு யாரை போடணும், dt, dx தூக்கிட்டு dt divided by dt multiplied with 1 plus x square.
ஆனால் அங்கே மல்டிப்ளைடு வித் ஏற்கனவே யார் இருக்கா 1 + x². அவங்களும் ஒன்றும் செய்யக்கூடாது. ஸோ டிடி என்னென்னா டிஎக்ஸ். ஸோ இங்கே தப்பாக பண்ணுறேனே, நமக்கு என்ன இருந்துச்சு 1 / 1 + x² மல்டிப்ளைடு வித் டிடிக்கு பதிலாக dx இன்ட்டு dxக்கு பதிலாக dt இன்ட்டு 1 + x². சரி ஓகே. சரி இப்போ நம்ம யார் கேன்சல் பண்ணலாம்? 1 + x², 1 + x² கேன்சல் பண்ணிடலாம். இப்போ ரொம்ப சிம்பிள் ஆகிட்டே நமக்கு இன்டர்வல் ஓவர் e⁻t. இந்த ஆட்கள்லாம் போயிட்டாங்க, இருக்க மாட்டாங்க, ஏன்னா அடி கொடுத்துட்டோம்ல. இமீடியட் கேன்சல் அவுட். என்ன இருக்குது? e⁻t dt. ஓகே, e⁻t இன்டகிரேஷன் ஆஃப் e⁻t e⁻x dx என்ன ஞாபகப்படுத்தி பாருங்கள். வெறும் e⁻x லிமிட்ஸ் இல்லாட்டி இன்டகிரேட்டிங் கான்ஸ்டன்ட் c. ஸோ நம்ம e⁻t இன்டகிரேட் பண்ணால் என்ன தான் வரும்? e⁻t ப்ளஸ் இன்டகிரேட்டிங் கான்ஸ்டன்ட் c. நம்ம யாரை கண்டுபிடிச்சிட்ருக்கோம்? ஐயை தான் கண்டுபிடிச்சிட்ருக்கோம். ஸோ ஃபைனலாக கடைசியாக எப்படி எழுத போகிறோம்? i = என்னடா e⁻t + c. ஆனால் நமக்கு எதை பொறுத்து இன்டகிரேட் பண்ண அதில் கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்க, எக்ஸை பொறுத்து தான் இன்டகிரேட் பண்ண சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணிவிட்டோம்? டீயாக மாற்றி எல்லாத்தையும் செஞ்சுட்ருக்கோம். ஸோ t = என்னென்னு எடுத்திருக்கோம்? t = tan inverse of x நம்ம எடுத்திருக்கோம், அப்படி தானே? ஸோ அந்த இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்? சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஃபைனலாக i = tan e × tan inverse of x. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், அடுத்த வீடியோ மேக் பண்ணலாண்ணே. பாய். இதான் நம்மளுடைய விடை. ஏதாவது கான்செப்டில் வீடியோ போடனாலும் we are ready to make it. Bye.